வணக்கம் நண்பர்களே. தமிழ் மொழி வழியில் ஜப்பானிய மொழி பயிற்சி. நம்ம இப்போ N5 காஞ்சி சீரீஸோட கடைசி பகுதியில் இருக்கோம். 10வது பகுதி. அதாவது இதோட அந்த N5ஓட காஞ்சி உங்களுக்கு, அதாவது N5ங்கிறது உங்களுக்கு தெரியும், JLPT எக்ஸாம், ஜாப்பனீஸ் எக்ஸாமோட ஒரு ஸ்டார்டிங் எக்ஸாம். அதோட காஞ்சி சீரீஸோட கடைசி பார்க்கலாம் வாங்க. ஓய்வு எடுக்கிறது, ரெஸ்ட், யசுமு. ரெஸ்ட் அப்படின்னா யசுமு, 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 யசுமு. அது பார்த்திங்கன்னா ஒரு மரம் பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி, ரெஸ்ட் எடுக்கிற, மரத்தோரமாக ஓய்வு எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு காஞ்சி. ரெஸ்ட் அப்படின்னா யசுமு. டைம் அப்படின்னா ஜிகான். டைம் அப்படின்னா ஜிகான். அதோட காஞ்சி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு டேயோட காஞ்சி போட்டு அதுக்கப்புறம் ஒரு கையும் ஒரு காலம் அது இது பண்ணுற மாதிரி, ஒரு நாள் வந்துட்டு ஓட்டுற மாதிரி, ஒரு மெமரி பண்ணுற மாதிரியான விஷயம் பார்த்துக்கிறேங்க. டைம் அப்படின்னா ஜிகான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோடு, சாலை வந்து என்ன சொல்கிறோம், மிச்சி. மிச்சி அப்படின்னா சாலை. சாலையோட காஞ்சி பாருங்கள், மிச்சி அப்படின்னா சாலை. வீக், வாரம். வாரம் அப்படின்னா ஷூ. வாரம் அப்படின்னா ஷூ. ஷூ, ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷி யூ வந்துட்டு சின்னதாக போட்டால் அது வந்து ஷூ, உ, ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வாரம் அப்படின்னா ஷூ. அதுக்கான காஞ்சியை பாருங்கள், ஒரு வாரம் கடந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அடுத்து இப்போ, அதாவது இமா அப்படின்னா நவ். நவ் அப்படின்னா இமா. இப்போ அப்படின்னா இமா. அதோட காஞ்சி ஒரு ரா போட்டு மேலே ஒரு மலை மாதிரி, வீடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நவ் அப்படின்னா இமா. மீட் பண்ணுறது அவு. இப்போ அந்த மீட் பண்ணுற காஞ்சி வீட்டில் வந்துட்டு அப்படியே நண்பர்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்துட்டு உள்ளே ஒருத்தர் இருக்காரு, வெளியில் வந்து ஒருத்தர் வந்து அப்படியே சந்திக்கிற மாதிரியான அமைப்பு. மீட் அப்படின்னா அவு, சந்தித்தல், சந்திக்கிறது, அதுக்கு வந்துட்டு அவு. கம்பெனி அப்படின்னா கைஷா. கம்பெனி அப்படின்னா கைஷா. கம்பெனி அப்படின்னா கைஷா. கைஷாவோட காஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இசட் மாதிரி இன்னே அந்த இது வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு ஒரு கோடு கீழே, ஒரு செடி வளர்கிற மாதிரி ஒரு தேவதை நிற்கிற மாதிரி, அதாவது கம்பெனி, கைஷா. ஷாப், மிசே. கடை சொல்கிறோம் இல்லையா, கடை, அதுக்கு வந்துட்டு மிசே. மிசேயோட காஞ்சி இதுதான், மிசே. ஸ்டேஷன் அப்படின்னா எக்கி. ரயில்வே ஸ்டேஷனை சொல்கிறோம் இல்லையா, ரயில்வே ஸ்டேஷனோட பேர் வந்துட்டு எக்கி. ரயில்வே ஸ்டேஷனோட காஞ்சி இதுதான். ஹார்ஸோட காஞ்சி மாதிரி ரிசம்பிளாக இருக்கும், பார்த்துங்க. ஸ்டேஷன் அப்படின்னா எக்கி. ஃப்ளவர் அப்படின்னா ஹனா. பூவுக்கு வந்துட்டு ஹனா. இந்த ஒரு ஆள் நிற்கிறாரு, ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அவங்க தலைக்கு மேலே 2 இலை இருக்கிற மாதிரி, அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. பூ ஒரு செடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஃப்ளவர் அப்படின்னா ஹனா. கண்ட்ரி அப்படின்னா குனி. குனி அப்படின்னா நாடு. கண்ட்ரி அப்படின்னா குனி. நடுவில் இருக்கிறது வந்துட்டு ஒரு மன்னரோட இது மாதிரி, ஒரு மன்னர் வந்துட்டு ஒரு 4 நிலப்பரப்பு ஆள்றதுனால அது வந்து நாடு அப்படிங்கிற மாதிரி. கண்ட்ரி அப்படின்னா குனி. ஒயிட் அப்படின்னா ஷிரோ. வெள்ளை அப்படின்னா ஷிரோ. வெள்ளை அப்படின்னா ஷிரோ. இது உங்களுக்கு அந்த புரியுறக்கா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் கோடு, மேலே ஒரு கோடு. ஒயிட் அப்படின்னா ஷிரோ. அடுத்து மவுண்டெயின் அப்படின்னா யமா. டபிள்யூ மாதிரி தான் கிட்டத்தட்ட, நடுவில் இருக்கிற மட்டும் கொஞ்சம் லெங்க்த்து. மலை மாதிரி, அப்படி சின்ன மலை பெரிய மலை, அப்படி ஒரு மலை கான்செப்ட், அது வந்துட்டு யமா. சொரா அப்படின்னா ஸ்கை. ஸ்கை வந்துட்டு சொரா. அப்படி கண்டமேடிக்க அப்படி பறக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒரு ஐ போட்டு மேலே ஒரு பை சிம்பிள், மேக்ஸில் இருக்கும்ல அந்த பை சிம்பிள் போட்டு கீழே, அது கீழே ஒரு ஐ போட்டிங்கன்னா அது வந்துட்டு சொரா, ஸ்கை. கடைசியாக வந்துட்டு ரிவர், கவா. ஆறு இப்படி தானே ஓடும், அப்படியே தண்ணி அப்படி லயனாக ஓடுற மாதிரி. ரிவர் அப்படின்னா கவா. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசம்பிள் இருக்கும். ரைஸ் ஃபீல்டு அப்படின்னா தனா. ரைஸ் ஃபீல்டு அப்படின்னா தனா. பார்த்திங்கன்னா 4 டிவைடன்ஸ் இருக்கும். ரைஸ் ஃபீல்டு வந்துட்டு இதில் இருக்கும். மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ரெஸ்ட், யசுமு, அதோட காஞ்சியை பார்த்துக்கிறேங்க. டைம் அப்படின்னா ஜிகான். அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சி அப்படின்னா ரோடு. வாரம் அப்படின்னா ஷூ.
இமா அப்படின்னா நவ், இமா அப்படின்னா இப்போதைக்கு அந்த மாதிரி. சந்தித்தல் அப்படின்னா அவு, அவு அது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவு. அடுத்து கம்பெனி அப்படின்னா கைஷா, கம்பெனி அப்படின்னா கைஷா. மிசே அப்படின்னா ஷாப், மிசே அப்படின்னா ஷாப். ஸ்டேஷன் அப்படின்னா எக்கி, ஸ்டேஷன் அப்படின்னா எக்கி, ரயில்வே ஸ்டேஷனை தான் சொல்கிறேன். ஃப்ளவர் அப்படின்னா ஹனா, ஃப்ளவர் அப்படின்னா ஹனா. கண்ட்ரி அப்படின்னா குனி, கண்ட்ரி அப்படின்னா குனி. ஒயிட் அப்படின்னா ஷிரோ, ஒயிட் அப்படின்னா ஷிரோ. மவுண்டெயின் அப்படின்னா யமா, மவுண்டெயின் அப்படின்னா யமா. ஸ்கை அப்படின்னா சொரா, ஸ்கை அப்படின்னா சொரா. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிவர் அப்படின்னா கவா, ரிவர் அப்படின்னா கவா. ரைஸ் ஃபீல்ட் அப்படின்னா தனா, ரைஸ் ஃபீல்ட் அப்படின்னா தனா. அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கிட்டத்தட்ட 106 காஞ்சி பார்த்துருக்குறோம். இந்த 106 காஞ்சி நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு N5ஓட காஞ்சி சீரீஸ் முழுவதுமாக நீங்கள் வந்துட்டு எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணிடலாம். அடுத்து ஏப்ரல் மாதத்துக்கான ஜாப்பனீஸ் ஆன்லைன் கிளாஸஸ், ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜாப்பனீஸ் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு உங்களுக்கு கீழே கொடுக்குறோம். அதில் யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அதில் சேருங்க. ஏற்கனவே ஒரு 3 பேர் சேர்ந்துருக்காங்க, இன்னும் ஒரு 7 பேர் மேக்ஸிமம் நம்ம சேர்க்க முடியும். ஸோ அந்த 7 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கான ஜாப்பனீஸ் அந்த அட்மிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு பேட்சுக்கு 10 பேர் தான், 2 பேட்ச் எடுக்கிறது 3 பேட்ச் எடுக்கிறதுலாம் இல்லை. அதனால் யாரும் ஒருவேளை ஃபில் ஆகிற பட்சத்தில் யாரும் கோச்சிக்கிறாதீங்க. நெக்ஸ்ட் மந்த் நம்ம மீண்டும் ஆட்கள் சேரும் பட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுபோக நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ண மாதிரி SSW TITPக்கான என்கொயரிஸ் அட்மிஷன்ஸ் எதாக இருந்தாலும் இந்த இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில், ஃபோன் நம்பரில் அல்லது மெயிலில் உங்களோட விவரங்கள் அனுப்பிச்சு என்ன கொஸ்டின்னாலும் கேட்டுக்கலாம், உங்களுக்கான ஆன்சர்ஸ் வரும். தேவையில்லாத கேள்விகளை தவிர்த்துருங்க. அது வந்துட்டு உங்களுக்கும் நேர விரையும், எங்களுக்கும் நேர விரையும். ரெண்டாவது நாங்கள் அதுக்கு ரிப்ளையும் பண்ண மாட்டோம் தேவையில்லாத கேள்விகளுக்கு, அது எங்களுக்கு நேரம் விரையும் தான். அதனால் பார்த்துக்கிறோங்க. ரைட். நன்றி நண்பர்களே.